Hello students, now we are going to see about the digital logic. So now the India is going towards the direction of the digitalization. Everything in the format of a digital தான் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டிஜிட்டல் ஒர்க் இவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேசிக் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் இட்ஸ் சர்க்யூட் தான். அப்போ அந்த சர்க்யூட்டை எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா now we have to consider it. Okay va? So the concept of this video is the basic gates used in the digital logic. Okay, basic gates அப்படினாவே it was the three gates are not, or and gate. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா entire circuit will be started. ஓகே, பேசிக் கேட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி தான் அந்த கண்டினியூவேஷன் ஆஃப் த சர்க்யூட்டை நம்ம டிசைன் பண்ணவே முடியும். இந்த பேசிக் கேட்ஸோட இன்டர் கனெக்ஷன்ஸ் தட் வாஸ் கன்சிடர்ஸ் த மேக்கிங் எ ஒன் மோர் and otherwise one more or otherwise combining and or not யூஸ் பண்ணி தான் we built our logical design. நீங்கள் சிம்மில் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே மேக்ஸிமம் மொபைல் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் சிம்மில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் லைன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். இட் வாஸ் த சர்க்யூட் ஆல்ரெடி பில்ட் பை த கரஸ்பாண்டிங் ஹார்ட்வேர் இன்ஜினியர். தென் அந்த சர்க்யூட்டை சப்ரஸ் பண்ணுறதுக்கு தே ஃபாலோ த சால்ட்ரிங். அதை பெர்ஃபார்ம் பண்ண பிறகு தான் நம்மளுக்கு அந்த சிம் எப்படி ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற சர்க்யூட் டெவலப் ஆகிருக்கும். அந்த டிசைன் பண்ணுறதுக்கு பேர் தான் லாஜிக் டிசைன். ஓகேவா? அந்த சால்ட்ரிங் பண்ணதை மட்டும் தான் நம்மளுக்கு வியூ பண்ண முடியுது. பட் அதுக்குள்ளே இன்பிட்வீனில் என்னெல்லாம் இருக்குன்னா இந்த பேசிக் கேட்ஸை யூஸ் பண்ணி தான் தே ஹவ் டு டெவலப் த கரஸ்பாண்டிங் லாஜிக் சர்க்யூட்டை யூஸ் பண்ணுறாங்க. இந்த பேசிக் கேட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வி நீட் சம் சப்போர்ட். த சப்போர்ட் வாஸ் த ட்ரூத் டேபிள். எப்படி ஒர்க் ஆகணும், எந்த சுச்சுவேஷன்ஸில் இது ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த ட்ரூத் டேபிள் மூலமாக தான். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூத் டேபிள் அப்படிங்கிறது இட் வாஸ் த லிஸ்ட் ஆஃப் ஆல் த பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஆஃப் இன்புட். ஒரு டூ லாஜிக் யூஸ் பண்ணி ஒரு சர்க்யூட்டை மேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஹவு மெனி காம்பினேஷன்ஸ் ஆஃப் சர்க்யூட்ஸ் எல்லாமே பாசிபிலிட்டி இருக்கும். அத்தனைக்கும் அவன் ஜென்ரேட் பண்ணி என்ன கொடுத்துட்றான் அப்படின்னா ட்ரூத் டேபிள் கொடுத்துட்றான். ஸோ அந்த ட்ரூத் டேபிள்ஸை தான் நம்ம இப்போ ஒன்றா கன்சிடர் பண்ணி எப்படி இந்த பேசிக் கேட்ஸ் ஒர்க் ஆகுதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம கன்சிடர் பண்ண போகிறது. திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் த கேட். ஒரு கேட் எப்படி இருக்கும் லைவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் சர்க்யூட். இந்த போர்டு மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த சர்க்யூட் கனெக்ஷன்ஸ் இட் வாஸ் அ ஒர்க்கிங் ப்ராப்பர்லி ஆர் நாட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ சர்க்யூட் கனெக்ஷன்ஸோட வேல்யூ ரிசல்ட் ட்ரூவாக இருந்ததுன்னா த லைட் பிகேம் க்ளோ. சப்போஸ் த கனெக்ஷன் வில் பி ஃபால்ஸாக இருக்குது, அதர்வைஸ் கனெக்ஷன்ஸ் கரெக்டாக தான் ஒர்க் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த பல்ப் டஸ் நாட் க்ளோ. இதை வச்சு தான் நம்ம வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணுறது. இந்த பேசிக் கேட்ஸ் அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணுறது என்னென்ன கேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ஆர் நாட். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நாட் கேட். ஸோ நாட் ஆஸ் யூஷுவல் நம்ம ரியல் டைம் லைஃப் மாதிரி தான். எப்படி நம்ம ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா அது இல்லாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இட் வாஸ் ஹேவிங் த வேல்யூ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிசல்ட் பிகேமஸ் என்னவாக இருக்கும், டஸ் நாட் ஹேவிங் அப்படிங்கிறதா இண்டிகேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதோட டெஃபினிஷன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா இட் இஸ் எ கேட் வித் ஒன்லி ஒன் இன்புட் அண்ட் காட் த ரிசல்ட் ஆஸ் அ காம்ப்ளிமெண்டட் ஆஃப் த இன்புட். அந்த வேல்யூவோட காம்ப்ளிமெண்ட்டாக தான் நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம், நாட் கேட்டில் கன்சிடர் பண்ணுறோம். அப்போ அதனுடைய சிம்பிள் ஆஃப் டயக்ராம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா இதான் ட்ரையாங்கிள் வித் பபிள்டு சிம்பிளோட இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது நாட் கேட்டாக கன்சிடர் பண்ணுறோம். இதனோட ட்ரூத் டேபிள் அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா ஏற்கனவே சொன்னேன் இட் வாஸ் அ காம்ப்ளிமெண்ட். நம்ம எந்த வேல்யூவை இன்புட்டாக பாஸ் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக அதனோட காம்ப்ளிமெண்டேஷன் நம்மளுக்கு அவுட்புட் ரைஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் எல் மீன்ஸ் லோ வோல்டேஜ் ஆஃப் இன்புட், ஹெச் மீன்ஸ் ஹை வோல்டேஜ் ஆஃப் இன்புட். ஸோ லோ வேல்யூ ஆஃப் இன்புட்டை நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட காம்ப்ளிமெண்டேஷன் என்னது ஹை வேல்யூ ஆஃப் அவுட்புட்டை நம்ம கெட் பண்ண முடியும். நம்ம லோ வேல்யூ அப்படிங்கிறத டிஜிட்டலை இன்ஃபார்ம் பண்ணுறப்ப எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா 0. தென் ஹை வேல்யூன்னு இருந்ததுன்னா அதை இன்ஃபார்ம் பண்ணுறப்ப நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுவோம்னா 1 கன்சிடர் பண்ணுவோம். தோ சப்போஸ் த வேல்யூ ஆஃப் பிகேம்ஸ் ஏ வந்து 0வாக இருந்ததுன்னா அதனோட காம்ப்ளிமெண்டட் வேல்யூ என்னது 1. அப்போ ரிசல்ட் பிகேம் அஸ் 1. ஏவோட வேல்யூ 1ஆக இருந்ததுன்னா இந்த ரிசல்ட் பிகேம் அஸ் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். இதுதான் நாட் கேட்டோட ட்ரூத் டேபிள். இதுபடி தான் இது ஒர்க் ஆகுது அப்படின்னு கன்சிடர் பண்ணுறது. நம்மளுக்கு அந்த சர்க்யூட் போர்டு உங்களுக்கு காமிச்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் அதனுடைய பின் அவுட் டயக்ராம் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. இந்த பின் அவுட் டயக்ராம் ஹேஸ் த 14 பின் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்கும். இதில் 2 கனெக்ஷன்ஸ் வில் பி டிஃபால்ட் ஒன் இஸ் த கிரவுண்ட் கனெக்ஷன். எல்லா ஒர்க்குமே நம்ம வீட்லையுமே கனெக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கம்பைன் வித் கிரவுண்ட் கனெக்ஷன்ஸோடு இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி அந்த கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட்டுக்கு நம்ம சென்ட் பண்ணுற வோல்டேஜ். ஸோ மினிமம் நம்மளுக்கு இங்கே யூஸ் பண்ணுற வோல்டேஜ் எவ்வளோன்னா 5 வோல்டேஜ் தான் இங்கே நம்ம கன்சிடர் பண்ணுறது. அண்ட் தென் நாட் கேட்டை பொறுத்த வரைக்கும் அட் அ டைமில் நம்ம சிங்கிள் வேல்யூ தான் பாஸ் பண்ண முடியும். அதனால் 1 இன்புட்டை நம்ம பாஸ் பண்ணுறோம், அதுலேருந்து கெட் பண்ணுற அவுட்புட் வில் பி 2லேருந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட் கெட் பண்ணிக்கலாம். இதனுடைய
கேட்டோட வேல்யூ அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா 7404. இப்போ சப்போஸ் நாட் கேட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் போய் வி காட் த பின் ஆஸ் 7404 கெட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூ இந்த கேட்டோட சர்க்யூட்டை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். 5 வோல்டேஜ் மட்டும் தான் இதுக்கு பாஸ் பண்ண முடியும். இதனுடைய பூலியன் ஈக்குவேஷன் ஃபார்ம், பிகாஸ் பூலியன் அப்படின்னாவே இட் வாஸ் ஹேவிங் த 2 வேல்யூஸ் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இங்கே நம்ம பொறுத்த வரைக்கும் லோ அண்ட் ஹைன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். த சேம் வேல்யூ தான் 0 and 1 கன்சிடர் பண்ணுறோம். ஆனால் பூலியன் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணுற வேல்யூ. இந்த பூலியன் ஈக்குவேஷன் ஆஃப் நாட் கேட்க்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா y = a bar காம்ப்ளிமெண்டட் ஆஃப் கிவன் வேல்யூ, கிவன் இன்புட் காம்ப்ளிமெண்ட் பர்ஃபார்ம் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் நாட் கேட்டோட ஒர்க். The next one is the AND gate. So AND it was having the high value எப்போ இருக்கும் அந்த ரிசல்ட் மட்டும்தான் இதுக்கு ரிசல்ட் என்னவா இருக்கும், ஹை வேல்யூ ஆஃப் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். மற்ற வேல்யூ எல்லாமே இதுக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகேம் அஸ் அ லோ வேல்யூ, அதாவது தட் இஸ் அ ஜீரோவாக ரெப்ரசென்ட் பண்ணும். நவ் கம் டு த டெஃபினிஷன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா த அவுட்புட் இஸ் ஹை ஒன்லி வென் ஆல் த இன்புட்ஸ் ஆர் ஹை. ஆல் த இன்புட், அப்போ நீங்கள் 2 இன்புட் பாஸ் பண்ணாலும் சரி 3 இன்புட் பாஸ் பண்ணாலும் சரி அந்த இன்புட்டோட வேல்யூ ஹையாக இருக்கப்போ மட்டும்தான் த ரிசல்ட் பிகேம் அஸ் அ ஹை அப்படிங்கிறதா AND கேட்டோட 2 ஜிபிள். இதனுடைய சிம்பிள் டிசைன் அப்படின்னு டயக்ராம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் த லைக் டி மாதிரி போட்டு நம்ம என்ன பண்ணணும், ஏபிங்கிற 2 இன்புட் இங்கே பாஸ் பண்ணுறோம். அதனோட ஈக்குவலன்ட் 2 ஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட காம்பினேஷன்ஸ் 2 வேரியபிள் நம்ம பாஸ் பண்ணுறோம். நாட் கேட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் இன்புட் தான், அதனால் சிங்கிள் வேல்யூ மட்டும் தான் பாஸ் பண்ணியிருப்போம். ஆனால் AND கேட்டை பொறுத்த வரைக்கும் வி பாஸ் த 2 இன்புட் A B 0 0 தென் 0 1. இந்த வேல்யூ கூட இட் வாஸ் ஈக்குவலன்ட் டு அவர் டெசிமல் ஈக்குவலன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் வேல்யூஸ் எல்லாமே ஃபாலோடு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் 0ல் தான், அதனால் ஃபஸ்ட் ரெப்ரசன்டேஷன் இஸ் த 0ன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1 நீங்கள் பைனரி வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணிங்கனாலும் இட் பிகேம் அஸ் அ 0 1ன்னு தான் கன்வெர்ட் ஆகும். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டேரெக்டாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அப்போ அதனுடைய பைனரி வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1 0 தான் உங்களுக்கு ரைஸ் ஆகும். அதை தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 3 கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் வேல்யூவில் 3 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 1 வரும். அதனுடைய பேலன்ஸ் 1 அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக 1 1. ஸோ நம்மளுடைய டெசிமல் சிஸ்டத்தில் இருக்கிற நம்பரை தான் இங்கே என்னவா கன்சிடர் பண்ணியிருக்கோம், இன்புட்டாக பாஸ் பண்ணுறோம் ஆஸ் பர் ஆர்டர் 0 1 2 and 3. அப்போ நம்மளுடைய ரிசல்ட் ஆஃப் அவுட்புட் என்னவா இருக்கணும், when the both the output is high the result became as a high. ஏதாவது ஒரு இன்புட் உங்களுக்கு வந்து லோவாக இருந்ததுனாலும் ரிசல்ட் என்னவா மாறிடும், 0வாக தான் இங்கே இருக்கும். இதுதான் இதனுடைய வேல்யூ. த சேம் ரெப்ரசன்டேஷன் ஃபார் 3 இன்புட் உள்ள AND கேட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ ரெண்டோட வேல்யூ ஹையாக இருக்கும் அப்போ மட்டும்தான் என்ன கிடைக்கும், ரிசல்ட்டு ஹைங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் 3 இன்புட் வரது கன்சிடர் பண்ணியிருக்கீங்க, ஆனால் எந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து பிகேம் அஸ் அ 1ன்னு ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வேல்யூ வந்து 1 தான், ஆனால் AND கேட் படி 0 1 அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா the result became as a 0. தென் அகெயின் the result செக் பண்ணுறப்போ சியோட செக் பண்ணுறப்போ 0, 1 அப்படிங்கிறதாயிடும். அதனால் ரிசல்ட் became as a 0 தான். ஈவன் நியர்பை இருந்தாலும் எப்படி இந்த கேட் ஒர்க் ஆகும் அப்படின்னா திஸ் இஸ் த எக்ஸாம்பிள். அதே மாதிரி இங்கே கன்சிடர் பண்ணுங்கள் 1 1 the result became as a high தான், பட் the value will be again சியோட கம்பேர் பண்ணுறப்போ 1 0. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அவுட்புட் என்ன ரைஸ் ஆயிடுது, 0ன்னு ரைஸ் ஆயிடுது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் மட்டும்தான் the result became as என்னவா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, 1ன்னு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஒர்க்கிங் ஆஃப் AND கேட் அப்படிங்கிறது. ஸோ இதனுடைய பின் அவுட் டயக்ராம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா we have to pass it as the ground connection and also the power supply. தென் இதனுடைய பின் நம்பர் அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்க, பின்னோட கேட் நம்பர்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா 7408. இதை பூலியன் எக்ஸ்பிரஷனில் எப்படி நீங்கள் இண்டிகேட் பண்ணி ரைட் அப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y is equal to a dot. இந்த டாட் தான் எசென்ஷியல். டாட் இண்டிகேட்டிங் த AND கேட் அப்படிங்கிற ரெப்ரசன்டேஷனை தான் நம்ம பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ் ஈக்குவேஷன்ஸில் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் பேசிக் கேட்ஸ் இஸ் த OR கேட். ஸோ OR கேட் வந்து இட் வாஸ் அ கன்வீனியன்ட். ஏதாவது ஒன்றாவது லைஃப்பில் நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இங்கே அவனும் ஒர்க் பண்ணுவான். எங்கேயாவது ஒரு ரிசல்ட் ஓகேவாக இருந்தாலும் இட் வில் பி கன்சிடர் ஃபார் த ரிசல்ட் 1 அப்படிங்கிறது ஹை வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நவ் கம் டு த டெஃபினிஷன் ஆஃப் த OR கேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த அவுட்புட் இஸ் ஹை என்னவா இருக்கும், when any one of the input is ஹையாக இருந்தாலும் it will be considered as the 1. ஸோ அதனுடைய டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கர்வ்டு லைன் இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்து we have to join it இந்த ஃபார்மேட் ஆஃப் கர்விங்கில் தான் ஜாயின் பண்ணணும். இங்கேயே நம்ம 2 இன்புட்டை தான் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு y அப்படிங்கிற ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்துடுது. அப்போ 0 0 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இந்த நம்பர்ஸை எப்படி எழுதணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு 2 டேபிள் எழுதுறீங்க அப்படின்னா 2 வேரியபிள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா
2 to the power of n காம்பினேஷன் ஆஃப் இன்புட்டை நம்மளால் பாசிபிளாக சென்ட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நம்மளுக்கு 2 வேரியபிள், அப்போ 2 to the power of 2 அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா எத்தனை காம்பினேஷன் ஆஃப் இன்புட் பாஸ் பண்ணலாம்? 4 காம்பினேஷன்ஸ் ஆஃப் இன்புட்டை அங்கே பாஸ் பண்ண முடியும். அப்போ 4 காம்பினேஷன்ஸை எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆஸ் பர் நம்மளுடைய டெசிமல் ஈக்குவலன்ட் தான் 0, 1, 2 and 3. ஸோ இதனுடைய ஈக்குவலன்ட் பைனரி நம்பரை தான் நம்ம இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். Then come to the result of the OR gate அப்படின்னு பார்த்தீங்கன்னா any one of the input is high, automatically the result became as a high. For example, compare here, இங்கே ரெண்டு இன்புட்மே 0, so that the result became as a 0. 0, 1, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும் ரிசல்ட்டு 1, 1, 0 அப்படின்னாலும் ரிசல்ட் 1, ரெண்டுமே 1னாலும் the result became as a 1ன்னு கன்சிடர் பண்ணுவோம். It may be chances for 3 input இருக்கிற OR கேட்டை நம்மளால் பாஸ் பண்ணலாம். அப்போ 3 input gate யூஸ் பண்ணுறப்போ it will be compare the first 2 value of A and B, then the result of the A and B will be compared with the C value. ஏதாவது ஒரு பக்கம் உங்களுக்கு ஹை வேல்யூ கிடைச்சாலும் the result became as என்னவா மாறிடும்? ஹை வேல்யூவாக ரைஸ் ஆகும். இதனுடைய பின்அவுட் டயக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆர் கேட். ஸோ வி ஹவ் டு பாஸ் த 2 வேல்யூ. அதனுடைய கேட் நம்பர் அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா 7432. பூலியன் ஈக்குவேஷனில் இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y is equal to a plus b. எப்படி ஆண்ட்னா டாட் யூஸ் பண்ணணும், நாட் கேட்னா காம்ப்ளிமெண்டேஷன் யூஸ் பண்ணணும். இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்? ப்ளஸ் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல் அபவுட் த டுடேஸ் கிளாஸ். நெக்ஸ்ட் வி வில் கன்சிடர் அபவுட் த கண்டினியூவேஷன் ஆஃப் த gate circuits, that is the universal gates na enna consider பண்ணுவோம். Thank you students.